பணித்துளிகள் ஆகஸ்ட் 21, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பிரசன்னத்தை. தியான வசனம் சங்கீதம் 27:4. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒரு தாயார் தன்னுடைய மகனான தர்ஷன ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவ கார்ல ஏறுறாங்க. அந்த பையன் காருடைய கதவை திறந்துட்டு திரும்பவும் ஆலயத்துக்குள்ள ஓடி வந்து உட்கார்ந்துக்கிறான். திரும்பவும் அவங்க அம்மா அந்த பையனை கூட்டிட்டு வா போகலான்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கு அந்த ஆலயத்துல இருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. ஆலயத்தை நோக்கி தன்னுடைய கைகளை நீட்டியவாறு கார்ல இருந்து நகர்ந்து போறான். ஒருவேளை அவனுடைய மனசு ஆலயத்துல உள்ள நண்பர்களை விட்டு பிரிந்து போக மனம் இல்லாது இருக்கலாம். ஆனா இந்த செயல் தாவீத நமக்கு நினைப்பூட்டுகிறது. தாவீது தேவனை ஆராதிக்க காண்பித்த ஆர்வம் இதுல தெரிகிறது. தன்னுடைய நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தன்னுடைய சத்துருக்களை அழிக்கும்படிக்கு தேவனிடத்துல கெஞ்சினாலும், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுங்கள் என்றார். சங்கீதம் 27:4 தான் வாசித்தோம். அதை தாவீது எங்கே இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தேவனோடு இருப்பதையே நாடினார். இஸ்ரவேலின் சிறந்த கதாநாயகனும் படைத்தலைவனும் ஆகிய தாவீது கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தன் விருப்பத்தை பிரதிபலிக்கிறார். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவனை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதம் 26 வசனங்கள் 8 முதல் 12 இப்படியாக பாடுகிறார். அவர் விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதினால் நாம் அவரை எங்கு வேண்டுமானாலும் ஆராதிக்க முடியும் என்று 1 கொரிந்தியர் 3:16 பவுலாரும் எழுதுகிறார். நமக்கு ரொம்ப பிரியமானவங்க தூரமா போயிட்டாலோ இல்ல அவங்க இடத்துல பேச முடியாம போனாலோ, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல ஆண்டவரை நீங்க எப்போ கடைசியா மிஸ் பண்ணதா உணர்ந்தீங்க? அப்படி உணராத பட்சத்துல அவர் தான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. எனவே அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் அவரோடு இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.